வணக்கம். இந்த பதிவில் சாமந்தி செடிக்கு இந்த சீசனில் நாம் என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற செடிகள் எல்லாமே எங்கள் வீட்டில் பூத்து முடிஞ்சு கட் பண்ணி விட்டுட்டோம். அப்படி கட் பண்ண நிலையில் புதிய துளிர்கள் நிறைய வந்திருக்கு. அந்த செடிகள் வேகமாக வளரவும் அதே மாதிரியான பூக்கள் பூக்கவும் இப்போ நம்ம பார்க்குற மாதிரியாக பூக்கவும் நம்ம உரம் கொடுக்கணும். அப்படி உரம் கொடுத்தோன்னா தான் அடுத்தடுத்து மீண்டும் இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு தொடர்ந்து நமக்கு பூக்கள் கிடைக்கும். நிறைய பூக்கள் பூத்தாச்சுங்க. நிறையவே பறிச்சிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது தோட்டம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக எல்லோருமே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அளவிற்கு நிறைய பூத்திருந்தது. பூத்து ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சிட்டதுனால கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி ஒரு சில பழைய தொட்டிகளில் மண் மாற்றிட்டோம். ஒரு சில தொட்டிகளை புதிய தொட்டிகளாக இருந்தால் அப்படியே விட்டுட்டோம். இன்றைக்கு நாம் இப்போ நீங்கள் பார்க்குற என்பிகே உரத்தை கொடுக்க போகிறோங்க. 10 லிட்டர் தண்ணியில் 10 கிராம் இந்த ஆல்-19ன்னு சொல்கிற உரத்தை கலந்து செடிகளுக்கு ஒரு செடியின் அளவை பொறுத்து 1/2 லிட்டரோ 200 ml நம்ம கொடுத்துடலாம். எங்கள் வீட்டு சாமந்தி செடிகள் எல்லாவற்றிற்குமே இன்றைக்கி நாங்கள் அதை தாங்க கொடுக்குறோம். நீங்களும் உங்கள் வீட்டு செடிகளுக்கு இந்த உரத்தை பயன்படுத்தலாம். இதெல்லாம் சின்ன நாற்றுக்களாக வாங்கினது. நல்லா வளர்ந்துட்டு வருது பாருங்கள். கட் பண்ணி விட்டு மீண்டும் மொட்டு வச்சுருக்கு. இதே மாதிரி நீங்கள் எந்த செடியாக இருந்தாலும் இந்த உரத்தை கொடுக்கலாம். பூச்செடிகளுக்கு ஏற்ற ஒரு உரம் இந்த என்பிகே ஃபெர்டிலைசர். அதோடு பூச்சி விரட்டி தெளிச்சிடணுங்க. 10 நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப எண்ணெய் கரைசலோ எக்ஸோடஸ் இவற்றை ஏதாவது ஒன்றை நீங்கள் பூச்சி விரட்டியாக தெளிச்சிட்டிங்கன்னா இந்த சாமந்திகள் அழகாக வளர்ந்து நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்களும் உங்கள் வீட்டு செடிகளுக்கு இந்த என்பிகே உரத்தை முயற்சி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.